வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1685. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் அண்டு பிஎட் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கண்ட் வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க டீட்டெயில்ஸாக உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த லிங்க் வேணும் அப்படின்னா இதை பாருங்கள், வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.trp.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போனால் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் தமிழ்நாடு collegiate educational service for government arts and science colleges and government college of education சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/4/2024 ஈவினிங் 5 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேகண்ட் 4000 வேகண்ட். எல்லா டீட்டெயில்ஸாக கீழே பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பே ஸ்கேல் வந்து 10, அதாவது உங்களுக்கு சேலரி வந்து கைக்கு 1 lakh வரைக்கும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்ட்னா 4000 போஸ்ட்டு, 4000 வேக்கண்டு. வாங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 14/3/2024 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. என்னிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28/3/2024 மார்ச் 28லேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 29/4/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றைக்கு எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க. பாருங்கள் என்னென்ன வேகண்ட் அப்படின்னு இருக்காங்க. அதில் பேக்லாக் வேகன்சி ஒரு 72 வேகண்டு, ஷார்ட் ஃபால் வேகன்சி 4, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வந்து டிஜிஎஸ் வந்து ஒரு 3, மொத்தம் கரண்ட் வேகன்சி 3921 வேகண்ட், மொத்தம் 4000 வேகண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த பேக்லாக் வேகண்ட் எங்கெங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி ஒவ்வொரு ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது பயோகெமிஸ்ட்ரி, பேட்னி, இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் என்னென்ன கேட்டகரி வைஸு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸாக. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. என்னென்ன மேக்ஸ் ஸ்டாப்னா அவங்களுக்கு அவங்க சென்ட்ரல் கேட்டகரினா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஓபிசின்னா பிசி எம்பிசினா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்னா எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 57க்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், எம்எஸ்சியோ எம்ஏஓ பண்ணியிருக்கணும், வித் மினிமம் 55% மார்க்கில் பண்ணியிருக்கணும். அது ஏதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் இல்லாட்டி அலைடு காலேஜஸில் பண்ணியிருக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிற நெட் எக்ஸாம் இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிற செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். இல்லைங்கிற பட்சத்தில் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நெட்டு இல்லைன்னா செட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும், எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான www.trp.tn.gov.in அப்படிங்கிறதுல வெப்சைட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது போக 12th மார்க் ஷீட். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ்னால் அது டிடெட் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. யூஜி லெவலில் உங்கள் டிகிரி கன்சால்டேட் மார்க்கு ஆல் செமஸ்டர் சேர்ந்து ஒன்று, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் பிஜி டிகிரியில் உங்களுக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட் ப்ளஸ் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எம்ஃபில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா படிச்சிருந்தால் அப்லோட் பண்ணணும், இல்லைனா தேவையில்லை. இது மாதிரி பிஎட் படிச்சிருந்தா அப்லோட் பண்ணால் இல்லாட்டா தேவை கிடையாது. அதே மாதிரி எம்எட் படிச்சிருந்தா ஓவரால் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் அப்லோட் பண்ணால் இல்லாட்டா தேவையில்லை. பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட்டு செட்டு சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருந்தா, அதாவது பிஹெச்டி முடிச்சிருந்தா நெட்டு செட் தேவையில்லை,
அப்படிங்க. அடுத்து வந்து எவிடன்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன். அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இது பண்ணணும். இது ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஹெச்ஓடியில் இந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஏதாவது டைம்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ஓசி வாங்கணும். அடுத்து வந்து நீங்கள் உங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக எங்கள் காலேஜ் எங்கே படித்து முடிச்சிங்களோ அங்கே உள்ள கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து உங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் பக்கத்தில் ஏதாவது உள்ள இல்லை உங்கள்கிட்ட வாங்கிடணும். அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர்னா அவங்க ஐடி கார்டு, டிஃப்ரெண்ட் டைப்னா அவங்களுக்கு ஐடி கார்டு தேவை, மற்ற யாருக்கும் தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் 100 கொஸ்டின். 3 மணி நேரம் பேப்பர் 1க்கு 3 மணி நேரம் மொத்தம் 100 மார்க்கு. ஆனால் கொஸ்டின் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின். அதில் 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 50 மார்க்கு. அந்த 50 கொஸ்டின் எப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதில் 50ல் 25 பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், 25 பார்த்தீங்கன்னா ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் தான் வரும். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 50க்கும் 50 மார்க்கு. அப்போ செக்ஷன் பியில் வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்கும். அதில் அது 8 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு, 5 கொஸ்டினுக்கு 50 மார்க். அப்போ அதில் 50, அதில் செக்ஷன் ஏல 50, செக்ஷன் பியில் 50. ஸோ 100 மார்க் வந்து பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி 100 மார்க்கு. அது 3 மணி நேரம். அதுலேயும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. அதில் செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்டில் இருந்தால் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். எம்சிக்யூ கொஸ்டின் தான். அந்த 50 கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ 50 மார்க்கு. செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் கொஸ்டின் பேப்பர் 2 மணி நேரம். அதுலேயும் 8 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு. ஸோ 50 மார்க், 50 100 மார்க் ஆச்சு. அதாவது மொத்தம் 200 மார்க்கு எக்ஸாமுக்கு. அடுத்து இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. இன்டர்வியூ எடுப்பாங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் விட்டு யாரெல்லாம் இன்டர்வியூ வரணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது 30 மார்க். மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 230 மார்க்கு. இதுக்கப்புறம் உள்ளதான் நீங்கள் கட் ஆஃப் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போட்டு போஸ்டிங் போடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் எப்போ யாராக இருக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், 60 சப்ஜெக்ட். அது மொத்தமாக நிறைய சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் வந்து மொத்தம் 60 சப்ஜெக்ட் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதோட டிசிப்ளின் எல்லாம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிபிஎம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற சப்ஜெக்ட் படிக்கணும். பயோகெமிஸ்ட்ரி மட்டும் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய பியில் ப்ரொசீஜராக இருக்குது. என்ன இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், எடுத்து இன்டர்வியூ, அந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இதே எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வேணும். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் தருவீங்க. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.